மூணு மணி ஆகுது. 3 மணி இந்த ஜில்லும் சொல்லுக்கும் வேற வேலையே கிடையாது. ஜில்லு கூட தலைவர் இப்பேற்பட்ட நதிகளை பார்த்திருப்பியா? கண்களை பார்த்தாயா? அனுதினமும் நான் போகக்கூடிய வழியில் தான் இருக்கிறார். அதுதான் ஒரு நாடு, மருதாடு. அப்பேற்பட்ட பேரறிவர் மருதாடு. எப்பேற்பட்ட நாடு? இவரும் நான் வரக்கூடிய வழிதான். ஒரு பெரிய வண்டியில் இப்படியே உட்கார்ந்து அவருக்கு அது இல்லைம்மா, அது இல்லை. போடு பாட்டு. இந்த ரெண்டு வண்டி வச்சிருந்தா ஓட்ட முடியாது. நான் 8 வருஷம் இந்த பக்கம் வண்டி ஓட்டினேன். இந்த பக்கம் அதனால அந்த வழி எனக்கு வேணாம். 2 வருஷமா தான் இந்த வழி போறேன். அதுவும் பைபாஸ் தான் போறேன். மறுநாடு பைபாஸ் தான் போறேன். ஆனா அதுவும் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். 2 பேருமே நீங்க முடிவு எடுத்துக்கீங்க. ஏம்மா ஒரு பாட்டு
ஒரு ஆட்டம் போட விட மாட்டீங்க. இந்த பக்கம் வந்தா இப்படி, இந்த பக்கம் வந்தா இப்படி. நாட்டுக்கு சட்டம் எதுவோ அதுதான் எனக்கு சட்டம். சரி, நானும் அரண்மனை குடும்பத்திலிருந்து வந்தவன். அதனால ஒருவருக்கு ஒரு விழா. அதனால இவங்க 2 பேர்ல எனக்கு யாருன்னா ஒருத்தவங்க தான் வேணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. எப்போ ஒரு நாட்டுக்கு முன்னாடி போட்டா ஒரு நேரம் போடல. அது அவங்க ராசி. கொஞ்ச நேரம் என்னால முடியும். இவருடைய கண்களை பார்த்தால் என்ன சொல்வதே தெரியவில்லை. ஆனா ஒருவேளை நான் உன்னை வேணான்னு விட்டேன்னா அந்த பக்கம் நான் போக முடியாது. நீங்க தான் ராட்சச கூட்டம் மாதிரி இருக்கிறீங்களே. ஆமா, அந்த கோயிலை தான முடியாது. ஐயோ, இந்த பக்கம் போனா ஹரிமத கேவி தான முடியாது. அதனால ஒரே ஒரு ஐடியா. என்ன ஐடியா? ஐயா, ஆனா முண்டா அது என்ன போண்டாவா கத்திரிக்காவா ஆளுக்கு ஒன்று எடுத்து. நீ வாய வைப்ப, நீ வாய தான் வைப்ப. முருதிங்காரா அவரு படுக்க வச்சு அடிப்பாரு, நிக்க வச்சு அடிப்பாரு, உட்கார வச்சு அடிப்பாரு, எப்படி வேணாலும் அடிப்பாரு. ஒண்ணுதான் சக்தி சிலை போல காட்சி அளிக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் தாண்ட முடியாது என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கண்ணா சக்தியா யாரை கேட்டா தெரியும். ஒரே ஒரு காவலன் இருக்கிறார். நானே எவ்வளவு மோதி மோதி பார்த்தேன். அதுவா வந்து மோதிச்சு எனக்கு மண்டை வலிக்குது ஐயா. இந்த பெட்டிக்கார கேட்டாலும் பதில் இல்லை, இந்த கதைக்கார கேட்டாலும் பதில் இல்லை. நீயாவது ஒரு நல்ல பதில சொல்லு. ஐயோ, அப்படிதான் மோதிதான் பாரு. பூச்சிக்கோட்டத்தில் உதவாங்க ஓடின பொண்ணு, முகம்பல்ல உதவாங்க ஓடின பொண்ணு, கோரத்தில் உதவாங்க ஓடின பொண்ணு அப்படின்னு சொன்னு வச்சுக்கா. தலைமுடியும் அவுத்து போறீங்க. இவளையும் பிடித்தான் இருக்கிறது. என்னடி மூஞ்செல்லாம் இதெல்லாம் ரெட்ரெட்டா இருக்கு. யாரை நான் அடைய வேண்டும், யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அப்படியே நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அவளா நீ நன்றி விசுவாசம் மிக்கவன் இந்த அரண்மனை. நான் பார்த்துட்டு சொல்றேனே. சரி.
2 தங்கச்சி கூட்டு வந்து விட்டு வச்சுக்கிறேன். போதுமா பெருமா இந்த வேலைக்கு பெருமா போதும் இல்லை வேணாம்ல இது மாமா செய்ய முடியும். இப்போதே கடையில் இருக்கிற வாங்கி கொண்டு வந்து தாலி. சபி எட்ரி அது எர்ரி அவளுக்கு பாதி கட்ட உங்களுக்கு பாதி கட்டமா? புருஷன் கொடுக்க மாட்டேன் நீ மயில் எர்ரி மனைவி கிடையாது. அவள் கழுத்தில் இருக்கும் தாலி அப்படியே காட்டி அந்த மாதிரி சென்றுவா. புறப்படு. இளவரசே, இவர் ஒண்ணு வச்சுக்கிட்டோம், நீ ஒண்ணு வச்சுக்கோ. தளபதியாரே, நீ சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவள் கழுத்தில் தாலி இருக்கும் பொழுது இவள் கழுத்தில் நான் தாலி கட்ட முடியாது. சரியான நேரத்தில் வந்து சொல்லி இப்பொழுதே செல்கிறேன். தேவி கழுத்தில் இருக்கும் தாலி இப்படி அழைத்துக் கொண்டு வருகிறேன். நீ அப்படியே போனாலும் தாலி வாங்க முடியாது. இந்த சரக்கு போடு. தாலி